இன்றைக்கி சோம்பேறியாக ஒரு சோம்பேறி சிக்கன். ஸோ ஃபைனலாக நம்ம சேனல்லையும் போட்டாச்சு. இந்த ரொம்பவே ஈஸியான டேஸ்டான ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சோம்பேறி சிக்கன். இதை நீங்கள் ரச சாதத்தோடையும் சாப்பிட்லாம், இந்த மாதிரி சப்பாத்தியோடையும் சாப்பிட்லாம், அப்படியே சாதத்தில் பெரட்டியும் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். போனோடவே எடுத்திருக்கேன், அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது கூட 2 பெரிய வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் கொரியண்டர் பவுடர், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் அதை மேரினேட் பண்ண விட்டுறலாம். இப்போது நல்லா சூப்பராக மேரினேட் ஆயிடுச்சு. இப்போது உங்களுக்கு கடாய் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு சோம்பு போட்டு பொரிஞ்சதும் நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை அப்படியே போட்டுடலாம். இதுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றவே வேண்டாம், ஏன்னா நம்ம மேரினேட் பண்ணும்போது தண்ணி நிறைய இறங்கிடும் அதுலேருந்து, இந்த சிக்கன்லேருந்தே. ஸோ அந்த தண்ணியே போதும். நல்லா பரட்டி விட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா அந்த சிக்கனை வந்து வேக விட்டுறலாம். ஸோ இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அப்பப்போ இந்த நீங்கள் லிட்டை ஓப்பன் பண்ணி பரட்டி விட்டுட்டே இருங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். ஸோ இப்போ நல்லா சூப்பரான சோம்பேறி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் எந்த சாதம், சப்பாத்தி, நீங்கள் எது கூட வேணால் ஷேர் பண்ணி சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.